எனதன்பு கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க சிக்கலான சூழ்நிலையிலும் தீர்வு காணக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்குதுங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கும்பராசிக்காரர்களுக்கு வரவிருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டில் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம விரிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். குரு பகவான் உச்சம் பெறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள், ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. நம்மளோட கும்பராசிக்காரங்க புத்திசாலிகள், அறிவானவங்க, தெளிவானவங்க, திறமையானவங்க. இவங்க ஒரு விஷயத்த முடிவு செஞ்சுட்டா பின்வாங்க மாட்டாங்க. கடமைக்காக வேலை செய்யாம கலை உணர்வோட ஒழுக்கமாக வேலை செய்ய விரும்புவாங்க. இந்த ராசியின் அதிபதி சனி பகவான். கும்ப ராசிக்கு கலசம் உருவமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது உயர்ந்த இடத்துல இருக்கும். இதனால இவங்க உயர்ந்த மனமும் பிரம்மாண்டமான கற்பனையும் கொண்டிருப்பாங்க. இவங்க வாழ்க்கைய அற்புதமாக வாழ விரும்புவாங்க. விசுவாச வருடம் முடிந்து பராப வருஷம் தொடங்கிருச்சு. இந்த வருஷத்துல ராஜ குரு பகவான் 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமடைகிறாரு. குரு பார்த்தா கோடி நன்மை. ஈஸ்வரப்பட்ட அதிபதி சனி பகவான். ராகு கேது தோஷங்களை வச்சு பலன் சொல்ல முடியும். குரு உச்சமா இருந்தா சில பேருக்கு வாழ்க்கையை உயர்த்தும், சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஜாதகத்துல குரு சனி ராகு கேதுவின் நிலையை பார்த்து பலன் எடுக்கணுங்க. ஒரு கிரகம் பாதித்தா அந்த கிரகத்தின் பலவீனத்தை அறிந்து பரிகாரத்தை செய்யணுங்க. ஏழரை சனியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்க போகுது. குரு பகவான் சொந்த வீட்டை பார்க்கறதுனால பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை பெரிய அளவில் இருக்காது. கும்பராசியை பொறுத்தவரை தலைக்கு மேல் கடன் இருக்காது. குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கடன் சுமை குறையும், விரய செலவு குறையும். குரு நன்றாக இருந்தா எதிரிகள் இருக்க மாட்டாங்க. வழக்குகள்ல ஜெயிப்பீங்க. அப்பா சொத்து, தாத்தா சொத்து விற்கப்படுங்க. பொருளாதாரம், வருமானம், வீடு, இடம், பூமி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கடன் வாங்கி வீடு, இடம் வாங்குவீங்க. தொழிலில் நிறைய பணம் போடுவீங்க. வருமானம் நிறைய இருக்கும். மூத்த சகோதர உறவு நல்லா இருக்கும். ஜாமீன் போடுறது மட்டும் கவனமா இருந்துக்கணும். காசு கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். வீடு, வண்டி, வாகனம், சொகுசு கார், சொகுசு பங்களா எல்லாமே உங்களுக்கு இருக்கும். கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. அப்பா சொத்து, தாத்தா சொத்து நல்ல ரேட்டுக்கு விற்பீங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இடம், பூமியோட காசு, பணம், நகை வாங்குவீங்க. கடன் வாங்கி நகை வாங்குவீங்க. கடன் வாங்கி இடம் வாங்குவீங்க. வெளிநாடு, வெளியூர் பயணம் சூப்பராக இருக்கும். வேலை உத்தியோகத்துல கவலைப்படாதீங்க. ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். விசா பிரச்சனை சரியாகும். கடன் இருக்காது, பகை இருக்காது. தலைக்கு மேல கடன் இருந்தா கடனை இந்த வருஷத்துல நீங்க அடைச்சிருவீங்க. படிப்பு, கல்வி சூப்பரா இருக்கு. மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுப்பாங்க. அரசாங்க வேலைகள் நிறைய கிடைக்கும். மனைவிக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். கணவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அரசியல், அரசாங்கம் செம்மையா இருக்கும். கலைத்துறை லாட்ரி அடிக்கும். கமிஷன், ஏஜென்சி, ஐடிஎல், நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, பேங்க் வேலை நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறையில பட்டய கலப்ப போறீங்க நீங்க. தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியமா நல்லா இருக்கும். புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்துல 7.5 சனி நல்லா இருக்கான்னு பாருங்க. குரு பகவான் 7.5 சனியின் பாதிப்பை குறைக்க போறாரு. கமிஷன், ஏஜென்சி செமையா இருக்கும். குரு ராஜாவா வர்றதுனால 7.5 சனி தாக்கத்தை குறைக்க போறாரு. உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நன்மைகள் நடக்க போகுதுங்க. தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம் பயங்கரமாக இருக்க போகுதுங்க உங்ககிட்ட.
எல்லா விஷயத்திலும் வெற்றி தான் இடம் வாங்குறது, வீடு வாங்குறதுங்க, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்லா இருக்கும். சொத்து, பூமி, லாபம், வருமானம், பொருளாதாரம், வேலை, உத்தியோகம், பதவி உயர்வு எல்லாமே உங்களை தேடி வரும். மருத்துவம், நெருப்பு சார்ந்தவர்கள் பட்டைய கிளப்ப போறீங்க. நீங்க பிரம்மாண்டமான சிந்தனை கொண்டவர்களா இருக்கீங்க. நல்ல காரியத்தை பத்தி சிந்திக்க போறீங்க. படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம், வருமானம், பொருளாதாரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நண்பர்கள், கூட்டாளி, திருமண வாழ்க்கையில உள்ள தடைகள், கணவன் மனைவி ஒற்றுமை, காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆன்மீக சிந்தனை எல்லாமே பயங்கரமா இருக்குதுங்க. பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய உங்ககிட்ட இருக்கு. எப்படி பேசணும், எப்படி பண்ணணும், பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய திறமைகள் உங்ககிட்ட நிறைய இருக்கு. எல்லாமே நல்லாதான் வருது. கெட்டதெல்லாம் நடக்காதுங்க. ஆசைப்பட்ட விஷயத்த நீங்க அடைய போறீங்க. வீடு, இடம், பூமி, சுபசெலவு, சுபகாரியம், வேலை, உயர் பதவி, கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரிகள் எல்லாம் இருக்க மாட்டாங்க, வழக்கெல்லாம் இருக்காது. எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய யோகம் தேடி வரப்போகுது. எடுத்த காரியத்துல வெற்றி அடைய போறீங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனை போற்றி. கும்பம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல பலவிதமான நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. தொழில முன்னேற்றம் ஏற்பட போகுது. பண வரவு அதிகரிக்க போகுதுங்க. நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துல இருந்த அனைத்து சண்டை சச்சரவுகளும் காணாம போக போகுது. குடும்பத்துல ஒற்றுமை மேம்பட போகுது. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பாடு அடைய போகுது. கல்வியில வளர்ச்சி ஏற்பட போகுது. புதிய தொழில் தொடங்க நீங்க இந்த காலகட்டத்தில் தொடங்கலாங்க. முதலீடு மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுதுங்க. மன அமைதி அதிகரிக்க போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுதுங்க. குழந்தை மூலமா உங்க குடும்பத்துல நன்மையான தகவல்கள் கிடைக்க போகுது. உங்களோட கௌரவம் உயரப்போகுது. சொத்துக்களை நீங்க சேர்க்க போறீங்க. வேலையில உறுதி ஏற்பட போகுது. புதிய தொடர்புகள் மூலமா உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது. பயணங்கள் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. நல்ல பேர் கிடைக்க போகுது. சுய முன்னேற்றம் ஏற்பட போகுது. ஆன்மீகத்துல வளர்ச்சி உண்டாக போகுது. தொழிலை நீங்க விரிவுபடுத்த போறீங்க. கடனெல்லாம் குறைய போகுது. சேமிப்பு அதிகரிக்க போகுது. போட்டியில வெற்றி உண்டாக போகுது. கலைத்துறையில வளர்ச்சி ஏற்பட போகுது. நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தாங்க முடிவு எடுக்க போறீங்க. உங்களுடைய மன அழுத்தம் குறைய போகுது. குடும்பத்துல சந்தோஷம் உண்டாக போகுது. அரசு உதவி உங்களை தேடி வரப்போகுது. புதிய யோசனைகளுக்கு வெற்றி கிடைக்க போகுது. நண்பர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. விருப்பம் நிறைவேற போகுது. உங்களோட ஆர்வம் அதிகரிக்க போகுது. நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து சிக்கலான தருணங்களும் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மேம்பாடு ஏற்பட போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. நான் படிச்சு முடிச்சிட்டேன், என் படிப்புக்கேத்த வேலை கிடைக்கல, இப்படியே போயிருமா என் வாழ்க்கை அப்படின்னு கவலைப்படக்கூடிய எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றார் போல நல்ல சம்பளத்தோட நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டங்களும் கரைஞ்சு போக போகுது. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி.
ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா, நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. வாக்குறுதி அப்படிங்கிறது சத்தியத்துக்கு மேலானது அப்படிங்கிறத உணர்ந்து உங்களோட உண்மையான வார்த்தைகளால இரும்பு கதவையும் திறக்கும் திறமையுடைய கும்பராசிக்கார அன்பு சொந்தங்களே, இந்த மாதம் வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகுங்க. பூர்வ புண்ணிய சொத்துக்களால வருமானம் கிடைக்கும். எதிரிகளால இருந்த தொந்தரவுகளை சமாளிக்க கடந்த காலங்கள்ல பணம் விரயமானது. அந்த நிலை அடியோடு அழிஞ்சு விட்டது. கணவன், மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமை மேலோங்க போகுது. உத்தியோகஸ்தவர்கள் அலுவலகத்துல சுமூகமான சூழ்நிலையை காண போறீங்க. உங்களின் வேலைகளை தன்னம்பிக்கையோடு செய்து முடிப்பீங்க. பணப்புழக்கம் அதிகமாகும். உங்கள் வேலைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை மேல் அதிகாரிகள் வழங்குவாங்க. தொழிலதிபர்கள் அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. பணப்புழக்கம் தங்கு தடையின்றி இருக்கும். நிறுவனத்தின் புகழ் 8 திக்கும் பரவ போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அறிந்து வச்சுக்க போறீங்க. அவற்றை தகுந்த சமயத்துல உபயோகித்து வெற்றி பெற போறீங்க. இதனால உங்களுக்கு பாராட்டுகளும் கௌரவமும் கிடைக்க போகுது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இந்த காலகட்டத்துல நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு மதிப்பு உயரும். போட்டிகளை சமாளிப்பீங்க. உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி கிடைக்கும். உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பாங்க. எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு நீங்க சமாளிப்பீங்க. எதிரிகளின் தொல்லை அதிகமா இருக்கும். திட்டமிட்டு எதையும் செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். மாணவர்களுக்கு மருத்துவம், பொறியியல், தகவல் தொழில்நுட்பம், விவசாயம் ஆகியோர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். விரும்பிய துறையில எடுத்து படிப்போருக்கு சிறந்த மதிப்பெண்கள் கிடைத்தே தீருங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் அறிவுரைகளை உதாசீனப்படுத்தாம அதன்படி நடந்து கொள்ளுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடந்தே தீருங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் வீண் சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடக்க போறாங்க. பெற்றோர் உடல் நலனில கவனம் தேவைங்க. தாய் மாமன் வழியில உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் உழைப்புக்குண்டான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். தனியார் பணியில இருக்கிறவங்க அதிகமான வேலை பளுவை சந்திப்பாங்க. பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாக இருக்கணுங்க. புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டமெல்லாம் தள்ளி போகும். அதை கண்டு நீங்க கவலைப்பட வேண்டாம். கூடிய விரைவில் நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது.
உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் சந்தான பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. நீண்ட காலமாக தடைபட்டு வந்த திருமணம் கைகூட போகுது. பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேர போறாங்க. இளைஞர்கள் தகுதிக்கேற்ப புதிய பதவிகள் கிடைக்க போகுது. கலைத்துறையினர் நல்ல பெயரையும் புகழையும் பெற போறீங்க. உங்களுடைய ஆசைப்படி உங்க வாழ்க்கை அருமையா இருக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுது. நீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, நகை நட்டெல்லாம் வாங்க போறீங்க. சனிக்கிழமைகள்ல சிவன் கோவில வலம் வரணுங்க. நவ கிரகத்துக்கு நெய்விளக்கு ஏற்றி நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்கள் கிட்டையும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.